பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப படிக்க வச்சோம். இப்போ நாங்கள் படிக்க வைக்கிறத நிறுத்திட்டு எங்கள் பிள்ளைங்க பருவம் அடைஞ்ச உடனே கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, இப்போ எங்களோட நாட்டுக்கு தேவை பெண்களுடைய படிப்பில் அதிகமான குழந்தைகள். அதை நோக்கி நகர்றாங்களா இல்லை பேக்வேர்டாக இருக்காங்களா? பேக்வேர்டு ஆக்வர்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. பள்ளியாசலுக்கு வந்தா இந்த இயக்கத்து ஒரு பள்ளியாசல், அந்த இயக்கத்து ஒரு பள்ளியாசல் இல்லை சேர்ந்தா ஒன்றா நிற்க போறீங்க. நாளைக்கு வெள்ளம் வந்துடா எல்லாம் ஒன்றா தான் இறங்கி கலப்பணி செய்ய போறீங்க. என்னவோ திமுக வந்து ரொம்ப புனிதமானது மாதிரியும், அதிமுக வந்து புனிதம் கெட்டு போனது மாதிரியும், ரெண்டு பேர் திருட்டு பசங்க. நல்ல கெட்ட மரத்தில் பழுத்த நல்ல பழம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கலைஞர். குர்ஆனுக்கு யார் மனம் போன போக்கில் விளக்கம் சொல்கிறானோ அவன் நரகத்திலே தனக்கென்று இருப்பிடத்தை தேர்வு செய்து வைத்துக் கொள்ளட்டும். வேலூர் இப்ராஹிம் பிஜேபி இருக்கானா, தயவுசெய்து இருந்துட்டு ஒளி. கோயிலுக்கு இவன் ஆர்வ கோளாறுல கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு இருக்கான். கோயிலுக்கு பூஜைலாம் வராத, நீ பள்ளிவாசல் போ. ஆனால் எந்த பள்ளிவாசல் அவனுக்கு ஏற்ற தயாரா இல்லை. ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு வக்து தொழுவு போனாங்க, அவன் அடிச்சு துரத்துறாங்க. மகாத்மா காந்தியை கொன்ற கோட்ஸே அவருடைய பேரை பாராளுமன்றத்துக்கு சூட்டப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதில்லை. காந்தி எப்படி செத்தார்? அவர் குடும்ப கடன் தொல்லை தாங்க முடியாமல் வீட்டுக்கு நிலவரையிலே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். 24 அவங்க வந்துட்டாங்கன்னா சோழி முடிஞ்சிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்தியாவோட சொல்லி முடிஞ்சு. ராமகோபாலனே கூப்பிடுங்க, என் பக்கத்தில் உட்கார வைங்க. ராமன் தான் பெரிய ஆள்னு அவர் பேசிட்டு போட்டோம், நான் அல்லா தான் பெரிய ஆள் நான் பேசிட்டு வருவேன். சரி, இப்போ நிறைய விஷயங்கள் பாபர் மசூதி சம்மந்தமாக பேசணும், இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இது குறித்து நிறைய பேசணும். இப்போ இஸ்லாமியர்கள் அரசியல் ரொம்ப வலிமையான ஒரு வளர்ச்சி தேவைப்படுது. ஆனால் அதை நோக்கி நகர்றாங்களா இல்லை பேக்வேர்டாக இருக்காங்களா? பேக்வேர்டு ஆக்வர்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, மோசமான பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க நீங்கள் வெற்றி அடைஞ்சாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க நல்லா ஜெயிச்சுட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு நல்லா வந்துட்டாங்க, அவங்களுடைய முயற்சிகள் நல்லா வந்துருச்சு. பட் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம அதுக்கு பிறகு நம்ம வளர்ச்சி அடைய துவங்கி இருக்கிற மாதிரி தான் கேட்குறேன். இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, அதாவது ஒரு விஷயத்தில் வளர்ச்சி ஏற்பட்டது என்னன்னு சொன்னால், முஸ்லீம்களுக்கு அவேர்னஸ் வந்துருக்குது, விழிப்புணர்வு. எந்த மாதிரி அவேர்னஸ்? அதாவது இந்த மாதிரி அரசியல் அவேர்னஸ். அதாவது RSS பிஜேபி இவங்கெல்லாம் வந்து நம்மளை வந்து கருவறுக்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட இயக்கம், நம்மளை கருவறுத்துட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது இப்போதான் உணர்ந்திருக்காங்க இவ்வளோ நாளைக்கு அப்புறமே. அதுவும் நான் சொல்லுவேன், பாபரி மசீதி இடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அவேர்னஸ் ஜீரோ. பாபரி மசீதி இடிச்சதுக்கு அப்புறம் தான் முஸ்லீம்கள் எதை இடிச்சுனாலுமே அப்படின்னு முடிச்சு பார்த்தாங்க. அது ஒரு தூங்கி இருந்த சமுதாயம். 92க்கு அப்புறம் தான் கொஞ்சம் முஸ்லீம்கிட்ட அவேர்னஸ் வர ஆரம்பிச்சது. இப்போ வந்து அந்த அவேர்னஸ் கொஞ்சம் அதிகமாயிட்டுருது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முஸ்லீம் சமுதாயத்திட்ட இந்த அவேர்னஸை நாம் அல்லாஹ்வின் பக்கம் திருப்ப வேண்டும். எல்லாம் 100 மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அல்லாஹ்ட்ட கையேந்தினம்டா ரப்புல் ஆலமீன் பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நமக்கு உதவி செய்வோம். ஏன்னா நான் பலஸ்தீனை போய் பார்த்துட்டு வந்ததில் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஷேக் அலில் அப்பாசி என்னுடைய இப்போ பைத்துல் முஸ்லிம் தலைமையுமே என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் போகும்போதெல்லாம் அங்கே இப்போ வந்து அவங்க வீட்டில் ஒரு 2-3 மூத்த ஆலிம்கள் உட்காந்துருப்பாங்க. ரொம்ப நிறைத்த 85 வயசு 90 வயசு ஆலிம்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அதுமாதிரி 2-3 ஆலிம்களை நான் சந்திச்சிருக்கிறேன். அப்போது நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது ஒரு ஆலிம் சொன்ன வார்த்தை, எங்களுடைய உஸ்தாதுமார்கள், எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணும், முஸ்லீம் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது யூதனோட கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க, அவன் வந்து உங்களை வட்டி கொடுறான், வட்டிங்கிறது பெரிய பாவம் இஸ்லாத்தில், அதை தேசியம் வட்டியில் சேராதீங்க, வட்டியில் பார்க்காதீங்க, வட்டி வந்து அல்லாஹ் சொல்கிறான் என்னோடு செய்யக்கூடிய போர்னு சொல்கிறான். இப்படிலாம் நாங்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை எடுத்து சொல்லி வட்டி எவ்வளோ பெரிய பாவம்னு சொல்லி எங்களோட உஸ்தாதுமாரெலாம் பார்த்தாங்க. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளோ கதறி பார்த்தோம். இந்த மக்கள் கேட்கல, பலஸ்தீன் மக்கள் கேட்கல, வட்டியில் மூழ்கி போய் கிடந்தாங்க. சின்ன விஷயம் உடனே யூதன்ட்டு போவாங்க, அவன் தான் வட்டி காசு கூட ரெடியாக இருந்தான். பலஸ்தீனில் உள்ள முஸ்லீம்கள் வீழ்ச்சிக்கு இது பெரிய முக்கியமான காரணம். ஏன்னா அவன் நிலத்தை எப்படி ஆக்கிரமிச்சான்றீங்க, வட்டியில் தான் முஸ்லீம் நிலத்தை ஆக்கிரமிச்சதே கடன் கொடுப்பான், 100 ரூபா கடன் கொடுப்பான், 500 கடன் கொடுப்பான், வட்டி ஏறி போயிடும், இடத்த கொடுத்துட்டு போயிட்டுருவான். அப்படிதான் ஆக்கிரமிச்சான். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக தெரிஞ்சுதான் இது வந்து நிலத்தை மட்டும் இழக்கக்கூடிய காரியம் அல்ல, நம்முடைய ஈமானை இழக்கக்கூடிய காரியம் இது. அதனால வந்து நீங்க வந்து போகாதேன்னு படிச்சு சொல்லி பார்த்தாங்க. எங்க மக்கள் கேட்கல. கடைசியில் அல்லாஹ் என்ன பண்ணான், அந்த யூதனை வச்சு அடிச்சான். இவங்கள அந்த யூதனை வச்சு அடிச்சான். இப்போ எங்க மக்கள் நிலைமை என்ன தெரியுமா? இப்போ சொல்றாங்க, இப்போ எங்க மக்கள் என்ன தெரியுமா, ஈமானுக்காண்டி எதை வேணா இழக்க தயார். உயிரை இழந்துட்டு இருக்கோம், குழந்தை இழந்துட்டு இருக்கோம், எங்க மக்கள் உறுதியாக நிற்கிறாங்க. நாங்கள் பலஸ்தீன் மக்கள் பெண்கள்கிட்ட சந்திச்சதுல அந்த பெண்களுடைய மனநிலை என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். நாங்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு வரும்போது ஒரு பலஸ்தீன் பெண்ணு எங்கள்கிட்ட நின்று இங்கிலீஷில் பேசினாங்க. நான் உடனே நின்று அவங்கள்ட்ட பேசணும், அதை ஒரு ரெக்கார்டு கூட நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். எங்கள் ஆஜிகளுக்கு அதை வீடியோ கூட போட்டு விட்டாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, இது அவுட் ஆஃப் கேமராவில் பேசிட்டு சொன்னது, இப்போ நாங்கள்லாம் வந்து முதல்ல எங்கள் பொம்பளை பிள்ளைங்க நிறைய படிக்க வச்சோம்.
பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப படிக்க வச்சோம். இப்போ நாங்கள் படிக்க வைக்கிறத நிறுத்திட்டு எங்கள் பிள்ளைங்க பருவம் அடைஞ்ச உடனே கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, இப்போ எங்களோட நாட்டுக்கு தேவை பெண்களுடைய படிப்பில் அதிகமான குழந்தைகள். இப்போ எங்கள் நாட்டுக்கு தேவை அதிகமான குழந்தைகள். எங்கள் குழந்தைகள் கருவறுத்தா அடுத்த ஜெனரேஷன் போராடுறதுக்கு ஆள் இருக்கான்னு சொல்லி தான் என் குழந்தைகள் கருவு இருக்கிறான். அதற்கு எதிர்வினை என்ன சொன்னால் நான் நிறைய குழந்தைகளை பெற்றுக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த மக்களுடைய உறுதியை பாருங்கள். எந்த காலத்துக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்கிறோம். நான் ஒரு காலத்தை படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ அதனால இப்போ பலஸ்தீன் பெண்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. சவுதி பெண்கள் இங்கிலீஷ் தெரியாது. சவுதிக்காரனுக்கு ஆண்களுக்கு இங்கிலீஷ் பேச மாட்டான். இப்போ 4-5 வருஷமா கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கிலீஷா இருக்காது. பலஸ்தீன் பெண்கள் மாஷாஅல்லாஹ் சூப்பரா இங்கிலீஷ் பேசுவாங்க. எல்லா பெண்களுமே பொதுவாக எல்லா ஆண்களும் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஓரளவு பெண்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. சொல்றாங்க பெண்கள் நாங்கள் படிச்சதெல்லாம் போதும், இப்போ நாங்கள் செய்யறது எங்களுடைய பெண்கள் பிள்ளைகள் பருவம் அடைஞ்சோடனே உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்து நிறைய குழந்தைகளை பெற்றுப்போம். ஏன்னா இன்னைக்கு அதான் தேவை இருக்குது எங்களுக்கு. இன்னைக்கு ஈழத்தமிழர்கள் இல்லாமலே போயிட்டாங்களே, இருந்திருக்காங்க நாடுல இல்லாம, நாட்டுல இல்ல, இன்னைக்கு இவங்க இன்னும் நாட்டை தக்க வச்சுட்டு இருக்காங்க. எங்க குழந்தைகளை பெற்றுட்டே இருப்போம் நாங்க. ஸோ இதுதான் எங்களோட ஈமான். இன்னைக்கு எங்களோட ஈமான் இப்படி வளர்ந்துருக்குது அப்படின்னாங்க. அதை நான் முன்மாதிரியாக சொல்றேன். முஸ்லீம் மக்களுக்கு எவ்வளோ சொல்லி பார்த்தோம். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. இந்தியாவில் இஸ்லாம்ங்கிறது இறைவன் கொடுத்த பெரிய நியாமத்து, பெரிய அருட்கொடை. அல்லாஹ்வின் பக்கம் வாங்க கூப்பிட்டு இருந்தோம். மக்கள் காதல உழல. இப்போ RSS வச்சு அல்லாஹ் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் மக்கள் திரும்ப வருவாங்க இஸ்லாத்தின் பக்கம், பலஸ்தீன் மக்கள் மாதிரி. இது ஒரு ஆன்மீகம் சார்ந்த முடிவு. அரசியல் சார்ந்த முடிவில் எனக்கு நோ கமெண்ட்ஸ். இன்னும் 100 வருஷம் ஆகணும். இன்னும் 100 வருஷம் ஆனாலும் நடக்குமா என்னன்னு தெரியல. அவன் 1925 திட்டம் போட்ட மாதிரி நம்ம இன்னைக்கு கொஞ்சம், அதாவது 2 விஷயம். அவன் வெறும் இன்டெலெக்சுவலா மட்டும் திட்டம் போட்டான். நம்ம இன்டெலெக்சுவலாவும் ஸ்பிரிச்சுவலாவும் திட்டம் போட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 50 வருஷம் கழிச்சு நமக்கு ஏதாவது சாத்தியம் நடக்கும். ஆனா நான் நம்பிக்கை இழக்க வேண்டாம். முஸ்லீம் நம்பிக்கை இழக்க வேண்டாம். கண்டிப்பா எதிர்காலம் இஸ்லாத்திற்கு தான். இந்த அரசியல் குறித்து பேசும்போது ஒரு சின்ன உங்களை நீங்கள் ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையில் இந்த கேள்வி முன்வைக்கிறேன். அதாவது ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து 2 அமைப்புகள் அல்லது 3 அமைப்புகள் ஏதாவது ஒன்று ரொம்ப சண்டை போடுறாங்க. இது என்ன, இதுக்கான பதில் என்ன? இதுதான் நான் சொல்கிறேன், அறியாமைன்னு. அதனால தான் ஜெயிக்க மாட்டாங்கன்றேன். அதனால தான் அரசியலில் நமக்கு நான் நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்கு இதுக்குள்ள இந்த அர்த்தம்லாம் அடங்கி இருக்குது. இந்த இயக்கம் அந்த இயக்கத்தை திட்டுறது, அந்த இயக்கம் இந்த இயக்கத்தை, ஏன்னா இயக்கத்துக்கு இப்படி திட்டிக்கிறீங்களே, நாளைக்கு பள்ளிவாசலுக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து நிற்க போறீங்க. பள்ளிவாசலுக்கு வந்தா இந்த இயக்கத்துக்கு ஒரு பள்ளிவாசல், அந்த இயக்கத்துக்கு ஒரு பள்ளிவாசல் இல்லை, சேர்ந்தா ஒன்றா நிற்க போறீங்க. நாளைக்கு வெள்ளம் வந்துடும், எல்லாம் ஒன்றா தான் இறங்கி கலப்பணி செய்ய போறீங்க. இப்போ இதுக்கு அந்த அதாவது திமுக ஒருத்தருக்கான், அண்ணா திமுக ஒருத்தருக்கான். இவன் காமராஜர் சொன்ன மாதிரி திருத்த முடியாத கழுதை, அவன் அறவே திருத்த முடியாத கழுதை. இதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். அவங்க அரசியலை பார்த்துட்டு போறாங்க. நீ உன் அரசியலை பாரு. நீ அவன் கூட இருக்கியா, நீ அவனை சப்போர்ட் பண்ணிட்டு போ. அவன்கிட்ட இருந்து நீ என்ன கெயின் பண்ண முடியும், சமுதாயத்தை என்ன செய்ய முடியும் அதை பாரு. நீ இவன் கூட இருக்கியா, இவன் கூட சமுதாயத்தை என்ன செய்ய முடியும். நீ 2 பேரும் அடிச்சுக்காதீங்க. ஆமா, ஒத்துமையா இருக்கணும் இல்லையா? என்னவோ திமுக ரொம்ப புனிதமானது மாதிரியும், அதிமுக புனிதம் கெட்டு போனது மாதிரியும். 2 பேர் திருட்டு பசங்க. 2 பேர் திருட்டு பசங்க. இந்த அம்மா ஜெயலலிதா இப்போ பிஜேபியை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தணும்னு சொன்னால் அவர் வளர்த்து விட்டவர், அல்லது அவர் அறிமுகப்படுத்தணும்னு சொன்னால் அந்த அம்மா வளர்த்து விட்டாங்க. 2 பேரும் மாறி போட்டி பிஜேபி என்பது தீண்டத்தகாத கட்சி அல்ல அப்படின்னு சொன்னவர் டாக்டர் கலைஞர். நல்ல கெட்ட மரத்தில் பழுத்த நல்ல பழம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கலைஞர். அதனால யாரும் சளைச்சவங்க இல்லை. ஐயோ அந்த காலத்து செஞ்சா இந்த காலத்து செஞ்சான். இப்போ 2 பேரும் பிஜேபி இல்லையா, 2 பேரும் இருங்க. இதன் மூலம் சமுதாயத்தை தான் சாதிக்க முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பா. அதை விட்டுட்டு நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிறது எவ்வளோ கேவலமான கீழ்த்தரமான அரசியல் இது. நீ 2 பேரும் அதான் நான் சொல்ல வரேன். உன்னோட இயக்க வெறியை விட, அரசியல் வெறியை விட ஈமானுக்கு முக்கியத்துவம் கொடு. முதல்ல நம்ம 2 பேரும் மூமின், அதை புரிஞ்சுக்க. நீ அவனோட இவனோட ஏன் நான் என்ன சொல்லுவேன்னா, வேலூர் இப்ராஹிம் பிஜேபியோட இருக்கானா, தயவுசெய்து இருந்துட்டு போ. அங்கே வச்சு சமுதாயத்தை தான் செய்ய முடியுமான்னு பாருவனால. நீ ஈமான இழந்து கோயிலாக போய் பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே உட்காந்துக்கிட்டு என் முஸ்லீம் சமுதாயத்தை ஏதாவது செய்யறங்க அப்படின்னு நினைக்கா உன்னை வாழ்த்துறோம். ஆமாம், பிஜேபியில் செஞ்சுட்டு போ. அது எந்த அரசியல் கட்சியில் இருந்துட்டு போ, ஆனால் ஈமானது மட்டும் விடாத. இதை நம்ம சொல்றது முஸ்லீம் மக்களுக்கு. இப்போ வேலூர் இப்ராஹிம் சொன்னனால கேட்குறேன். ஒரு குரான் வசனம், யாய் உள்ளதி நாமன் வாத்தியுல்லாஹ் வாத்தியூர் ரசூல ஒளில் அம்ரி மின்கும் அப்படிங்கிற வசனத்தை சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாரு எல்லா பக்கமும். என்ன சொல்கிறாருன்னா, அல்லாஹ்க்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களை நிர்வகித்துட்டு இருக்கிற அமீர் அதாவது பிரதமருக்கு கட்டுப்படுங்கள் அப்படிங்கிறாரு. இது என்ன மாதிரியான விளக்கேத்துங்க அப்படிங்கிறாரு. இது குரான்லேருந்து அவர் சொன்னதுனால குரானுக்கு விளக்கம் ஹதீஸ் தான். ஆமாம், குரானுக்கு விளக்கம் எனக்கு ஹதீஸ் தானே. நான் ஹதீஸ்லேருந்து ஒரு பதில் சொல்கிறேன். மன் ஃபஸ்ஸரல் குர்ஆன பிரைஹி ஃபல்யத்தபவு மக்அதஹு மினன்னார். குரானுக்கு யார் மனம் போன போக்கில் விளக்கம் சொல்கிறானோ அவன் நரகத்திலே தனக்கென்று இருப்பிடத்தை தேர்வு செய்து வைத்துக் கொள்ளட்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. அந்த மாதிரி வேலூர் இப்ராஹிம் ஆல்ரெடி நரகத்தில் சேர்த்துட்டார் அவர் தன்னை. இது ஸ்பெஷல் கேட்டகரியில்
இந்த ஆயத்துக்கு தப்பான விளக்கம் கொடுத்து அதாவது குரானுக்கு விளக்கங்கிறது ஹதீஸ் தான், அந்த ஹதீஸ்களை கேட்ட சஹாபாக்கு தான் விளக்கம் சொல்லணும். இவன் ஒரு கூமுட்டத்தனமா ஒரு விளக்கம் சொல்லிவிட்டு ஏதோ 4 ஆயத்தை ஓதிவிட்டு விளக்கம் சொல்றான். சாத்தான் வேதம் ஓதுங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாத்தான் வேதம் ஓதிட்டு இருக்கு. ஏன்னா இது தொடர்ச்சியா இப்பதான் தொடங்கி இருக்கிறாரு. ஏன்னா இப்பதான் 2-3 ஆயத்தை முன் வச்சிருக்கிறாரு. இது அப்படியே அவர் ஏதோ இல்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டே அதுதான். ஆர்எஸ்எஸ் தலைமையகம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் அசைன்மெண்ட் தெரியுமா, உன்னுடைய தாடியும் தொப்பியும் கலட்டக்கூடாது. முதல் அசைன்மெண்ட். 2வது அசைன்மெண்ட்டு கீதா பகவத்கீதால இருந்தோ அதுல இருந்தோ இதுல இருந்தோ இதெல்லாம் கோட் காட்டக்கூடாது. நீ கோட் பண்ற எல்லாமே குரான்ல இருந்து ஹதீஸ்ல காட்டணும். அதே மாதிரி நீ இந்துக்களை பார்க்க வேண்டியதே இல்லை, முஸ்லீம் கூட்டத்துக்கே போய் முஸ்லீம் கூட்டத்துக்கு மட்டும் போ, கோயிலுக்கே வராத. கோயிலுக்கு இவன் ஆர்வ கோளாறுல கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு இருக்கான், கோயிலுக்கு பூஜைலாம் வராத. நீ பள்ளிவாசல போ. ஆனா எந்த பள்ளிவாசலும் அவனுக்கு ஏற்ற தயாரா இல்லை. ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு வக்து தொழுவு போனாங்க அடிச்சு துரத்துறாங்க பொதுமக்கள். அதனால ஒரு வழியில் கோயிலுக்கு போயிட்டு இருக்கான். ஆர்எஸ்எஸ் அவனுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு நீ தாடியும் தொப்பியும் கட்டக்கூடாது, இந்துக்கள்கிட்ட பேசக்கூடாது, பகவத்கீதை பற்றி ராமாயணத்தை பற்றி பேசக்கூடாது, நீ பேசுறதுல குரானை பற்றியும் ஹதீஸை பற்றி முஸ்லீமோட தான் பேசணும். அப்படியே அந்த அடிப்படையில் தான் அவனுக்கு தேசிய செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. அதனால் வாங்கின கடிச்ச எலும்புக்கு வாழாட்டணுமா இல்லையா, அது வாழாட்டிட்டு இருக்கிறோம். இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழலில் இந்திய நாடு மதச்சார்பற்ற நாடுங்கிற இடத்துல இருக்கா, இல்லை அதை நகர்ந்து போயிருச்சா? அதை மதச்சார்பற்றங்கிற வார்த்தையை அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவேன் நான். மதச்சார்பற்றங்கிற வார்த்தையை அழிஞ்சு போச்சு. அதான் இன்னும் பாருங்க, அடுத்து 2024 வந்துடா அவங்க பெரிய அஜெண்டா வச்சிருக்கிறாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துருவாங்க முதல்ல. அதுக்கு ஜனாதிபதி ஜனாதிபதி எம்பிக்கள் யார் எப்படி தயார் எல்லாம் தயார்படுத்திட்டு இருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துருவாங்க. இது வந்து ஏதோ பயமுறுத்துறதோ. சுப்ரீம் கோர்ட் இருக்கும் இல்லையா, இப்போ அவங்க எடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட் இருக்கும், கோர்ட்டில் அவங்க ஆளுங்க இருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் இருக்கும், சுப்ரீம் கோர்ட்ல இடிச்சிட மாட்டாங்க. ராமர் கோயில் இடிச்ச மாதிரி, இது பாபரி மசூதி இடிச்ச மாதிரி சுப்ரீம் கோர்ட் இடிக்க மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் இருக்கும், அதில் அவங்க ஆளு நிரம்பி இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரு நம்ம வாழ்ற கண் கூட பார்த்த சம்பவங்க. ரஞ்சன் கோகாய் என்று சொல்லக்கூடிய ஒரு நியாயமான நேர்மையான ஒரு ஹானஸ்டான ஒரு நீதிபதி இந்திய சுதந்திரத்தில் வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு அவரோடு சேர்ந்து 4-5 ஜட்ஜிமாருங்க சுப்ரீம் கோர்ட் வளாகத்தில் உட்காந்து மீடியாக்களை கூப்பிட்டு எங்களால் ஜட்ஜ்மெண்ட் எழுத முடியல, எங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் வருது, இந்த மாதிரி பிரச்சனை எங்கள் வாழ்க்கையில் சந்திச்சே கிடையாது, ஆட்சியாளரில் உள்ளவங்களும் எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு ஓண்டு அழுது ஒப்பாரி வைக்காத குறையாக மீடியாக்களுக்கு முன்னால் பேசியவர், அவ்வளோ ஓப்பனாக டிக்ளேர் பண்ணவர். அப்படிப்பட்டவர் ஒரு சில ஆண்டுகளிலேயே அவருடைய என்ன பலகீனம்னு பார்க்குறாங்க. அவர் ஏதோ பலகீனம் சொல்கிறாங்க, ஏதோ பொம்பளை கேஸில் மாட்டினாருன்னா அது என்ன தெரியல நமக்கு. ஏதோ ஒரு பலகீனத்தை வச்சு அவர் கொக்கி போட்டு அவர் வாயாலேயே முத்தலா கேஸு எந்தெந்த கேஸ்லாம் பெண்டிங் இருந்துச்சோ அத்தனை கேஸு தீர்ப்பு எழுத வைக்கிறாங்கன்னு சொன்னால், பாபரி மசூதி கேஸு முத்தலா கேஸு எல்லா கேஸ்லையும் தீர்ப்பு எழுத வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இவங்க எவ்வளோ அக்ரெசிவாக இருக்கிறாங்க, கண்டிப்பாக எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் மதச்சார்பற்ற நாடுங்கிறதெல்லாம் இந்தியா கிடையாதுங்க இனிமேல். அது அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இனிமேல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்காது, அரசியலமைப்பு இருக்காது. மகாத்மா காந்தியை கொன்ற கோட்ஸே அவருடைய பேரை பாராளுமன்றத்துக்கு சூட்டப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காந்தி எப்படி செத்தார், அவர் குடும்ப கடன் தொல்லை தாங்க முடியாமல் வீட்டுக்கு நிலவரையிலே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுதான் இனிமேல் மாணவர்களுக்கு போதிக்கப்படும். இந்தியாவுடைய வரலாறு அப்படி தான் எழுதப்படும் இனிமேல். அதாவது முஸ்லீம்கள் விஷயத்தில் வந்து வித்தியாசமான பொய்யை எழுதி அதை நம்ப வச்சவங்க இதை நம்பி இது எவ்வளோ ஆகும், அவங்களுக்கு இதை நம்பி இது எவ்வளோ ஆகும். அதனால் அதில் மதச்சார்பற்ற நாடுங்கிறதுலாம் வந்து இனிமேல் அந்த பேச்சே கிடையாது. எனிவே இறைவனுடைய நாட்டப்படி ஏதாவது அதிசயங்கள் நிகழ்ந்து 2024 தேர்தலில் தோற்றால் வேண்டுமானால் இந்த 10 வருஷத்துடைய இழப்பை, இந்த 10 வருஷத்துடைய சீரழிவை சீரமைப்பதற்கு 50 ஆண்டுகள் ஆகணும். அது புரிஞ்சுங்க. இந்த 10 வருஷத்துக்கு ஏற்பட்ட சீரழிவை சைடு எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது. இன்னும் சரி பண்ணணும்னு சொன்னால் 50 ஆண்டுகள் ஆகும். அது காங்கிரஸ் வரட்டும், கெஜ்ரிவால் வரட்டும், மம்தா பானர்ஜி யாரும் வந்துட்டு போட்டோம், இன்னும் 50 வருஷங்கள் ஆகும். அவ்வளோ சீரழிவு நடந்திருக்குது, வேரூன்றி போச்சு. 24 அவங்க வந்துட்டாங்கன்னா சோழி முடிஞ்சிருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்தியாவோட சோழி முடிஞ்சிடும். அதான் நான் என் மக்களுக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை. நிறைய பதில்கள் நிறைய விளக்கமாக தெளிவாக கொடுத்துருக்கீங்க. இறைவன் மிகப்பெரியவன், அல்ஹம்துலில்லாஹ். இதில் என்னென்னா, இப்போ உங்களை போன்றவர்கள் வந்து இந்த ஒரு எப்படி சொல்கிறது, அடுத்த தலைமுறைக்கு பயிற்றுவிப்பதாக, அடுத்த தலைமுறை, இப்போ நீங்கள் ஈமான் குறித்து சொன்னீங்க, அரசியல் குறித்தும் பேசியிருக்கோம், எல்லாம் ஓகே. அடுத்த தலைமுறையை பயிற்றுவிக்கிறதுக்கான களம் ஏதாவது ஏற்படுத்தியிருக்கீங்களா? இது இறுதி கேள்வி, அவ்வளோதான், இதோட முடியுது. நான் கேட்க வரதை நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம ஸ்டுடியோவில் பேசுகிறோம், யூடியூப்பில் டெலிகாஸ்ட் ஆகுது, அது அப்படியே ஒரு பிளான் இங்கே இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாள் பேசுகிறோம், அது அப்படியே போகுது.
என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பேசுகிறாங்க, அது அப்படியே போகுது. ஸோ இந்த நல்ல கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறதா ஒன்று, ரெண்டாவது அடுத்த தலைமுறைக்கான கல்வி புகட்டுதலுக்கான களம் அமைத்திருக்கிறதா இஸ்லாமிய சமூகம்? அதாவது இஸ்லாமிய நீங்கள் என்ன கேட்டீங்க, நீங்கள் எது செஞ்சுருக்கீங்களா அப்படின்ட்டு. நான் செய்யலை, ஆனால் இஸ்லாமிய சமூகம் செஞ்சுட்டு இருக்குது. நிறைய இஸ்லாமிய ஸ்கூல்களை உருவாக்குறாங்க, இளைஞர்கள் வந்து நல்ல நேர்வழிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. மற்றவங்கள மாதிரி முஸ்லீம் பசங்க வந்து போதைக்கு அடிமையாகிடக்கூடாது, மற்ற கெட்ட பழக்கங்கள் அடிமையாகக்கூடாது. இப்போ ஒரு விஷயத்தை பாருங்கள், ஒருத்தன் வந்து ஒழுக்கமாக இருந்தால் தான் அவன்கிட்ட ஸ்பிரிச்சுவல் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் இருந்தால் தான் அவன் அடுத்த ஸ்டெப்பில் ஜெயிக்க முடியும். ஒழுக்கமும் ஸ்பிரிச்சுவலும் இல்லை என்றால் அவன் எவ்வளோ பெரிய அறிவாளி தான் அவனை ஜெயிக்க முடியாது. இதுதான் இஸ்லாமிய கொள்கை. அப்போ அந்த அடிப்படையில் இளைஞர்களை ஒழுக்கமானவர்களாகவும் ஆன்மீக ரீதியாக பலமானவர்களாகவும் உருவாக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. அதில் என்னால் முடிஞ்ச அளவு நானும் பங்கெடுக்கிறேன். யார் கூப்பிட்டாலும் இந்த நோக்கத்தில் இளைஞர்களை வந்து நம்ம சரிப்படுத்தணும், அடுத்த தலைமுறையை சரிப்படுத்தணும், அவங்களுக்கு ஒழுக்கத்தையும் ஆன்மீகத்தையும் சரியான வகையில் போதிக்கணும் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் யார் கூப்பிட்டாலும் போகிறேன் நான். என்ன சில பேர் கேட்பாங்க, அந்த அமைப்பில் கூப்பிட்டுருக்குறோம், அவர் வருவார், நீங்கள் வரீங்களா, பிரச்சனை இல்லையா? நான் அவங்களுக்கு ஒரே பதில் தெரியுமா, ராமகோபால் இருக்கும்போது சொல்லியிருக்கேன். அதை ராமகோபாலம் உயிரோடு இருக்கும்போது என்கிட்ட கேட்பாங்க, அந்த இயக்கத்துக்கார் வராரு, நீங்களும் வரலாமா அப்படிங்குவாங்க. நான் சொன்னேன், ராமகோபாலனே கூப்பிடுங்க, என் பக்கத்தில் உட்கார வைங்க, ராமன் தான் பெரிய ஆள்னு அவர் பேசிட்டு போட்டோம், நான் அல்லா தான் பெரிய ஆள் நான் பேசிட்டு வருவேன். அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். எந்த மேடையிலும் ஏற தயார், யாரோடும் கைகோர்க்க தயார். இந்த ஒரு நோக்கத்திற்காக அடுத்த தலைமுறை வார்த்தெடுக்க வேண்டும், அவர்களை ஒழுக்கமுள்ளவர்களாகவும் ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களாகவும் உருவாக்கணுங்கிறதுக்காண்டி யார் கூட வேண்டாலும் கைகோர்க்க தயார் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறோம். செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை அப்போ நீங்கள் வழிகாட்டுதலும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதுவும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். உங்களுடைய பணிகளும் வழிகாட்டுதலும் நிறைய மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னு இந்த சேனல் வழியாக கேட்டுக்கலாம். ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.